ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெயாக்சன். இட்ஸ் மீ ஜீவா. இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம ஜீவா அப்புறம் நம்ம அர்ஜுன் சர்ஜா, ராசி கண்ணா அவங்க நடிப்பில் வரப்போகிற படம் தான் அகத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் இருக்க ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து பேசுவோம். லெட்ஸ் கோ guys. ஓகே, 1940 84 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால என்னென்னமோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல். நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு வீணா, சம்பந்தம் இருக்கு. This is a very dangerous place. Get out of here! அகத்தியா. Resta passe si ale. ஓகே, அகத்தியா டீசர் பார்த்தாச்சு. டீசர் வந்து ஒரு ஜஸ்ட் டைட்டில் கேட்குறப்ப கூட ஒரு பேய் படமா அப்படிங்கிற ஒரு இது தோணலை. பட் டீசரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒரு பேய் படம் தான். டீசர் எப்படி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த கதை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து தான் ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் தமிழ் அந்த மிக்ஸ் ஆன மாதிரி பேய் படங்கள் வந்த மாதிரி கதை நிறையவே இருக்குது. அப்போதான் அந்த பங்களாவில் போயிட்டு சாகுறது, அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிவெஞ்ச் ஆகுறது அப்படிங்கிற கதை ஆல்ரெடி நிறையவே வந்திருக்கு. நம்ம சந்தானத்தோட மூவியாக இருக்கும் திலீப் துட்டு, அதுலேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து இன்னொரு படம் நம்ம விஜய் சேதுபதி கூட ஒரு படம் நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுவுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரியே தான் இந்த படமும் இருக்க போகுது. இதுவும் அப்படிதான் இருக்குது. ஏதோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அந்த பங்களாவில். அதெல்லாம் கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் அதுல இருக்க பேய் வெளியில வர மாதிரி அந்த ஃபாரினர்ஸ் அந்த 2-3 பேர் காட்டியிருந்தாங்க. அவங்க வந்து வெளியில வர மாதிரி, அவங்கள்ட்ட ஆத்மா வெளியில வர மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த கதை இருக்க போது போல. பட் ஏதோ ஒன்று தேடுற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் நல்லா தான் இருக்கு பார்க்குறப்ப. டிஃப்ரெண்ட் எதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. டிஃப்ரெண்ட்னா எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னால் இது ஆல்ரெடி இந்த கதையை நம்ம பார்த்துருப்போம். அப்படிதான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஜஸ்ட் டீசர் மட்டும் விட்டுருக்காங்க. நம்ம அர்ஜுன் வந்து இதில் காட்டியிருக்காங்க. ஆமாம், அர்ஜுன், அப்புறம் நம்ம ராசிகண்ணா, நம்ம ஜீவா, இவங்களோட சேர்த்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவை தான் மியூசிக். ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் யாரு படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. டைரக்டர் வந்து விஜய், அவர் தான் டைரக்டர். ஓகே கேஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் பிறகு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை.